அதற்கு தினகரன் தோற்கடிக்கப்படணும் என்பதற்காக நான் தான் தோற்கடித்தேன். 4000 வாக்குகளில் வந்து வெற்றி பெறுவார் என்பதற்காக கடைசி வரை கருத்து கணிப்பு வந்தது. கருத்து கணிப்பை திசை மாற்றி நாங்கள் அவரை தோற்கடித்தோம். இப்போதும் அவரை போன்றவர்கள் அங்கே பலர் தோற்கடிக்கப்படுவார். குறிப்பாக நயனார் நாகேந்திரன் தோற்கடிக்கப்படுவார். ஓ பன்னீர்செல்வம் தோற்கடிக்கப்படுவார். தேர்ந்தெடுத்து தோற்கடிப்படுவார். தமிழர்கள்னா வந்து நீங்கள் கொலைகாரர்களை கொள்ளைக்காரர்களை எல்லாம் வந்து நாங்கள் வந்து தமிழர்களாக ஏற்க மறுக்கிறோம். அதற்காக மனிதநேயம் உள்ளவர்கள், அவர்கள் மாற்று சமூகமாக இருந்தால் அவர்களை நாங்கள் ஏற்போம், அவர்களை வெற்றி பெற வைப்போம். அதே போல கடம்பூர் ராஜ் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கோ அல்லது எந்த ஒரு தமிழ் சமூகத்துக்கோ எதிராக அவர்கிட்ட எந்த ஒரு செயல்பாடும் இதுவரைக்கும் நாங்கள் அறிந்தால் நாங்கள் அவரை தோற்கடிப்போம். அவர் ஒரு ஆசிரியர், அவருடைய அப்பா ஒரு ஆசிரியர், அவர் ஆசிரியர் பண்போடு தான் இருக்கிறார். அவருடைய பெரிய அரசியல்வாதியாக மிகப்பெரிய ஏமாற்றுவாதியாக என்னுடைய பார்வையில் படலை. இப்போ நாங்கள் அதிமுக ஆதரிக்க போவது கிடையாது, திமுக ஆதரிக்க போவது கிடையாது, நாங்கள் பிஜேபி ஆதரிக்க போவது கிடையாது. நாங்கள் தனித்து தேவேந்திர குல வேளாளருடைய வாக்கு வலிமையை காட்டுறதுக்கு நாங்கள் வந்து களம் காணவிருக்கிறோம். எனவே இப்போ வந்து விக்டோரியா குரூஸ் என்கிற வெள்ளைக்கார மாணவி, அமெரிக்காவை சேர்ந்தவர், கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உள்ளவர். இங்கு வந்து மல்லர் சமூகத்தை பற்றி 4 ஆண்டுகள் தமிழ் கற்று ஆய்வு செய்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தை வச்சுருக்காங்க. அந்த பெண்மணி நாங்கள் எங்களுடைய சகோதரியாக பார்க்கிறோம். அதே போல் ஐயா பெண்டிக்குக், அவரை வந்து நாங்கள் வெள்ளையனை வெளியேறும் அவரை இன்னைக்கு சிலை வைத்து எல்லா சமூகமும் அவருடைய பெயரை பிள்ளைகளுக்கு வைத்து அவரை தெய்வமாக வெளிவிடுகிறது. எனவே மாந்தநேயத்தோடு வந்து நாம் வந்து ஒன்றை அணுகணுமே ஒழிய நாங்கள் இனவெறியோடு, மொழிவெறியோடு, சாதி வெறியோடு எதையும் பார்க்கலை. இங்கே வந்து தமிழ் தேசிய அரசியல் மலரும். அதற்காக வந்து தமிழ் தேசியம்னா புரட்சி தாயின்னு சொல்லி சசிகலா வச்சு நம்ம அரச மலர்த்திட முடியுமா?